என்னதான் சிக்கனமா செலவு பண்ணாலும் இந்த சிலிண்டர் மட்டும் மாசம் மாசம் எப்படிதான் சீக்கிரமா காலியாகுதுன்னு தெரியல. இம்மா என்னமா சத்தம் டரபுருன்னு வந்துட்டா மகாராணி கேள்வி கேட்கறதுக்கு. இந்த சிலிண்டர் எதுக்கு அப்படி இழுத்துன்னு வந்து நிக்கீங்க? என்ன தூக்க முடியல நான் இழுத்துன்னு வந்து நிக்கேன். யோ என்கிட்ட சொன்னா நான் தூக்கிட்டு வர மாட்டேன்னா கொடுங்க அப்படி. இந்த சிலிண்டர் எங்க இழுத்துன்னு போய் நிக்கீங்க? சிலிண்டர் புக் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு வரும். அதுக்காக எம்டி எத்தனை வெளியில வைக்க போறேன். வெளியில வச்சு யாரா தூக்கின்னு போறதுக்கா? வெளியில ரோட்ல இல்ல, இவ்வளவு திட்டமா வைக்க போறேன். விடுங்கம்மா நான் எழுத்துன்னு போறேன். பொம்பளை பசங்க வெயிட்ல தூக்க கூடாது. தள்ளிப்போ இங்க எழுத்துன்னு போறது தரக்கிறல்ல பேத்து கும்பலா இருக்குமா? விடுங்கம்மா நான் தூக்கின்னு போறேன். ஆமா இந்த அம்மா அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க வெளியில. ஒரு கைப்பிடி இருங்கம்மா. தூக்குங்கம்மா, பார்த்து பத்திரமா வா. மா ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ரெண்டாவது மகாராணி வந்துட்டா கேட்கறதுக்கு. இனி பார்த்தா தெரியல, எம்பி சிலிண்டர் தூக்கி போய் இருக்கோம். எம்பி சிலிண்டர் தூக்கத்துக்கு ரெண்டு பேரா? இங்க வந்து தூக்கி பாரு, தெரியும் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. வேற வேணும் தூக்கு. வா பார்த்து வா. கீழே விழுந்த பாரு, கீழே பாரு பண்ணலாம். சரிம்மா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. ஃபுல் சிலிண்டர் இருந்தா கூட பரவாயில்ல, எம்டி சிலிண்டர் தூக்கத்துக்கு இவ்வளவு சீன் போறீங்க ரெண்டு பேரும். விடு கையெடு. ஏமா ஒரு நிமிஷம் கையெடு. நீ தூக்கி பாரு, தெரியும் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. விடுங்க நான் தூக்கின்னு போறேன். ஒண்ணும் வேணாம். இதெல்லாம் ஒரு வெயிட்டே இல்லம்மா, நான் தூக்கின்னு போறேன். விடுங்கம்மா, பொம்பளை பசங்க வெயிட்லாம் தூக்க கூடாது. ஏமா இது எம்டி சிலிண்டர் தானே, விடுங்க. ஃபுல் சிலிண்டர் இருந்தா தூக்க கூடாது, வெயிட்டா இருக்கும். சொல்ற பத்தி கேட்க மாட்டியா? விடுங்கம்மா நான் தூக்கின்னு போறேன். பார்த்து இதெல்லாம் ஒரு வெயிட்னா ரெண்டு பேரும் சீன் போட்டு நிக்கீங்க. எம்மாடியோ கொஞ்சம் கனமா தான் இருக்கு. மா எங்க வைக்கணும்? இனி வெளியில தின்ன மேல வெடி வச்சுட்டு ஒரு கோணி போட்டு மூடு. ஏமா வீட்டுக்குள்ள இடையில சோட தின்ன மேல வைக்க சொல்றீங்க? சிலிண்டர் புக் பண்ணி வச்சிருக்கேன், அது இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு தெரியாது. அதனால எம்பி சிலிண்டர் ரெடியா வைக்கிறேன். வந்த உடனே காசு கொடுத்து அப்படியே வெளியில வாங்கி செக் பண்ணி அனுப்பிச்சு விடுறதுக்காக. ஏன் எப்பயுமே சிலிண்டர் கால் உள்ள வந்து கேஸ்ல வந்து செக் பண்ணி மாட்டிட்டு தானே போவாரு ஸ்டவ்ல? நான் வெளியில போறேன்டி, நான் வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, நான் வாங்கிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. என்னது வெளியில போறீங்களா? எங்கம்மா போறீங்க? மா எங்களை விட்டு எங்க போறீங்க? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கத்துறீங்க? நீ எங்க போனாலும் நாங்களும் வருவோம். ஆமா எங்களை கூட்டிட்டு போங்க. ஏன்டி உனக்கு எக்ஸாம் தான் நடந்துட்டு இருக்கு, படிக்கணும் தானே சொன்னேன். அம்மா எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஒரு 4 நாளைக்கு. அப்புறம் நான் படிச்சுக்கிறேன் நானே. இப்போ நீங்க எங்க போறீங்க? என்ன கூட்டிட்டு போங்க. நீ எல்லாம் ஒன்னும் வரத்தாவில்ல. ஏமா மாமா வீட்டுக்கு போறீங்களா? ஒருத்தி நான் எதுக்கு மாமா வீட்டுக்கு போறேன்? ஆமா கொஞ்ச நேரம் மாமா தான் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. தீபாவளி பலகாரம் கூட எடுத்துன்னு வரலையே, அதனால சண்டை போடுறதுக்காக போறீங்களாங்க? ஒருத்தி நான் எப்போ எங்க அண்ணன் சண்டை போட்டிருக்கேன். அப்புறம் வேற எங்க போறீங்க? இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசான போல இருக்கு. ராதிகா சித்தி இருக்கால? ஆமா. அடே நேத்துல பலகாரம் சொல்லும் போது ரொம்ப தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பயும் உங்ககிட்ட சொல்லி தானே இருந்தேன் நானு. இது வந்து ராதிகா சித்தியோட நாத்தனாருக்கு வந்து இந்த பலகாரம் நட்டு கொடுக்கறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் ரொம்ப தானே இருந்தீங்க. இப்போ எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுருக்கீங்க. அவங்க வீட்டுக்கா? அம்மா சித்தி மட்டும் தானே போறாங்க சொன்னாங்க, நீங்களா போறீங்க? இதே அவளை மட்டும் தனியா அனுப்ப முடியாது, புரியுதா? அவ வந்து வாயடி தெரியல, வாய் பெத்தவனே. அங்க போய் அதுக்கு சண்டை போட்டு வச்சானா முதல்ல அவங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டு போட்டுருவா. ஏற்கனவே கரங்கான்னு வச்சுன்னு இருக்கா. சண்டை போட்டுன்னு வச்சுக்கேன், குடும்பம் ரெண்டாய் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். அதனால அவளை வந்து என்னோட இதுல வச்சுக்கிறது, கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக தான் நான் போன கூட. ஆமாமா அது என்னமோ சரிதான். இங்க பேர் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒழுங்கா அவளை படிக்க சொல்லு. நீ வீட்டுல ஒன்று வேலை இருக்கும் பாரு, அதை பாரு. இல்லைன்னா போன் எடுத்து வச்சுன்னா உட்காந்து கும்முன்னு இரு. அவ பேச்சுக்கு போதா அவட்ட சண்டைக்கு போவாத, புரியுதா? ஆஹா இது நல்ல கதையா இருக்கு. போன் எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் போன் எடுத்து வச்சுன்னு உட்காந்துனாக்கா ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுவீங்க. இப்ப மட்டும் என்ன போன் எடுத்து வச்சுன்னு கம்முன்னு உட்காருன்னு சொல்றீங்க? அடே வேணுனே பண்றீங்களா? வீட்டுல ஆள் இல்லைன்னு ரெண்டு பேரும் முடிய பிடிச்சின்னு அடிச்சு சண்டை போடலான்னு இருக்கீங்களா? அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. உனக்கு தானே சொல்றேன், அவ பேச்சுக்கு போக கூடாது, புரியுதா? நான் போக மாட்டேமா, அவதான் என் பேச்சுக்கு வருவா. உங்க ரெண்டு பேரும் தனியா வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எங்கன்னா போற இடத்துல நிம்மதியா இருக்க முடியுதா உங்களால? நான் அவ பேச்சுக்கு போக மாட்டேமா. சரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி என்னாச்சு? அது வந்து இன்னும் 2 நாளா கால் பண்ணுவாங்கம்மா. கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்ல? கன்ஃபார்மா கிடைச்சிருந்தோமா நினைக்கிறேன். எவ்வளவு சம்பளமா? வேலை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்பதான் சொல்லுவாங்க எவ்வளவு சம்பளம் ஏது. என் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது சொல்ல மாட்டாங்களா எவ்வளவு சம்பளம்னா இவ்வளவு மாசம் இவ்வளவு தருவோம் அவ்வளவு தருவோன்னு? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. சரி பாத்துனே ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணுன்னு. 2 நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்க. மஞ்சு உங்க கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல? ஆமாம்மா அவளும் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கா. அப்ப 2 பேரும் ஒன்னாத வேலைக்கு போயிட்டு ஒன்னாத வேலைக்கு வருவீங்க? ஆமாம்மா. அன்னைக்குமா கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்னா? ஏமா கேப்னா கார் வீட்டாண்டே வரும்மா. ஓ கார்லயே வேலைக்கு போயிட்டு கார்லயே வீட்டுக்கு வந்துருவியா? ஆமாம்மா. ஐயோ சும்மாவே இவ்வளவு பிடிக்க முடியாது, இன்னும் கார்லயே வேலைக்கு போயிட்டு கார்லயே வீட்டுக்கு வந்தான்னா இவளோட ஆட்டம் ஓவரா இருக்குமே கடவுளே. அம்மா எங்க புகையிற மாதிரி வாசனை அடிக்குதா உங்களுக்கு? எந்த வாசனை எனக்கு வரலடி. எனக்கு வருதுமா. ஐயோ எதோ கேஸ் வச்சு வந்தானா? இல்ல பார்க்கலாம். ஏமா நில்லுங்க. எங்க புகையுது சொல்லி எப்ப பாத்துற வேண்டி? ஓ இங்கதான் புகையுது. இங்க எங்கடி கொளுத்தி வச்சிருக்காளுங்கன்னு தெரியலையே. உங்க பின்னாடி நிக்கிறாள, அங்க இருந்து தான் எரியற வாசனை அடிக்குது. பின்னாடியா? இவதான் நிக்கிறா. ஏமா அவ என்ன கலாய்க்கிறாமா. நேத்துக்கு அவ கலாய்க்க போறா? ஏமா அவ கார்லயே வேலைக்கு போயிட்டு கார்லயே வேலைக்கு போயிட்டு வரா பத்தியா? அதை நினைச்சு என்னோட வயிறு எரியுதா, அததான் சொல்ற சிம்பாலிக்கா. இங்க எரியுது எது தீர வாசனை அடிக்குதுன்னு. அதே சொன்ன? ஆமாம்மா எப்படி அவ முகம் மாறுது பாரு. கட்டு முகம் மாறுது பார்க்கலாம். அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரியலையா? ஏமா அவ சும்மா வெறுப்பேற்றாமா. நாய் சும்மாவே சீனை போடும். இன்னும் கார்லயே வேலைக்கு போயிட்டு கார்லயே வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஓவர் சீன் தான் போடும். அப்ப அவ சொன்னது சரியா போச்சு. இங்க தாண்டி எங்க தீர வாசனை அடிக்குது. இருக்கட்டும் நானும் காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி தானே கார்லயே போயிட்டு கார்லயே வர மாதிரி தானே வேலைக்கு போறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. நீயும் அவள மாதிரி கார்ல போயிட்டு கார்ல வர மாதிரி வேலைக்கு போ. அதுக்கு நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்.
புரியுதா? அப்படின்னா நீ அந்த வேலைக்கு போகலாம். போறம்மா, எழுதி வச்சுக்கோங்கம்மா. நானும் அதே மாதிரி வேலைக்கு போவோம்மா. என் 2 பிள்ளைங்களும் நல்லா வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிச்சுன்னா போதும். எனக்கு வேற என்ன கஷ்டம் இருக்கு? என்ன கவலை இருக்கு சொல்லு. சரி, எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரணுமா? மதியம் 1 மணிக்கு கார் இங்கே வரும் போல இருக்குமா. அப்புறம் நைட்டு வந்து ஒரு வரத்துக்கு ஒரு 11 12 ஆயிடும். அச்சோ, நைட்ல வேலை செய்யணுமா? நைட்டு வீட்டுக்கு வந்து 11 12 ஆகுமா? பொம்பளை பசங்க இந்த மாதிரி நைட்ல வளர்த்துருவாங்க. அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. நான் மட்டும் நாங்க வேலை செய்ய போறேன். நிறைய பேர் வேலை செய்வாங்கம்மா. எல்லாமே லேடிஸ் இருப்பாங்க, முக்கவாசி இந்த ஜென்ஸ் இருப்பாங்க. ஏடி நைட்டு வரனால பயமா இருக்கு. பகல காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர மாதிரி வேலை பார்க்கறதுனே. அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சம்பளம் கம்மியா தான் தருவாங்க. ஏடி நைட்டு வரனா கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. காலையில போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி வேலை பாரு. இந்த வேலை வேணாம் சொல்லி ஃபோன் பண்ணி. வேலை கிடைக்கிறதே பெரிய பாடா இருக்குதுன்னா நீங்க வேற இந்த வேலை வேணாம் அந்த வேலைன்னு சொல்லி நிக்கீங்க. ஏடி நீ வேலைக்கு போகணும் தான் எனக்கு ஆசை. அதுக்காக பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, வேணாம் சொல்லிட்டு இந்த வேலையை உங்களுக்கு எப்படிதான் சொல்லி நான் புரிய வைப்பேன். ஏம்மா, இப்போ காரில் தானே போயிட்டு வரோம். அந்த கார் நேராக எடுத்து வந்து நம்ம வீட்டு வாசல் தான் நிப்பாட்டுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் அவங்களோட பொறுப்பு. நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா பத்திரமா போயிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் போவாங்க. புரியுதா? எந்த பயமும் கிடையாது. கார்லெல்லாம் கேமராலாம் வச்சுருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நல்லபடியாக பார்த்துப்பாங்க. நீ என்னமோ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது. அம்மா கும்பல் இருக்குமா, வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா. இது ஒரு நல்ல கம்பெனி, எந்த ஒரு பயமும் கிடையாது. நைட்டு வேலைக்கு போறதுக்கு அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஏண்டி சொல்ல, நீ தூணு மாதிரி நின்னுக்க. என்ன சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஸோட அண்ணன் அக்காலாம் வேலைக்கு போறாங்களே, அவங்க இந்த மாதிரி தானே வேலைக்கு போறாங்க. சொல்ல. ஆமாம்மா, நிறைய பேர் போறாங்கம்மா இந்த மாதிரி வேலைக்கு. பத்திரமா போயிட்டு பத்திரமா வராங்களா? ஆமாம்மா. என்னமோ பண்ணுங்க. சரி, இன்னும் 2 நாள் ஆகல அந்த வேலை வரதுக்கு. ஆமாம்மா, 2 நாள் சொல்லிடுவாங்க. சரி, அப்போ பார்த்துக்கலாம். சரி, நான் போயிட்டு டைம் ஆகுது. சங்கியாத்தியோட வீட்டுக்காரர் கம்பெனி வச்சிருக்காரு. உன்னை அந்த கம்பெனி தான் அப்ளிகேஷன் போட சொன்னேன். ஏன் அப்ளிகேஷன் போடவே இல்லைங்க? சொந்தக்காரங்க வீட்டில் நல்லா வேலை செய்ய முடியாது. உடம்பு ரொம்ப கொழுப்புல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கவனிக்க எனக்கு மணி ஆகுது. இப்போ பேசுறது டைமில் வந்து கவனிக்கிறேன். இது என்ன சிலிண்டர் இங்கே இருக்குது? ஃபுல்லாக எம்டி தான் போகுது. வச்சுட்டு இருக்கிறதுனால மற்ற குடும்பம் இங்கே தான் இருக்குதா? அவளுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா இல்லையா? என்ன கேட்டா? ஏம்மா நான் பயந்தே போயிட்டேன். மணி என்ன ஆகுது? என்ன பண்ணிருக்க இன்னும் நீ? என்ன 9 மணி பஸ் தள்ளி போறா? மணி இப்போ என்ன ஆகுது? மணி நிறைய 8 தானே ஆகுது. பஸ் நான் உங்க வீட்டு வாசல் நிற்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு போத்தாவல இங்கே நடந்தே கிளம்பிட்டேன். அதுக்குள்ள பசங்க கிட்ட ஒரு பிரச்சனை. பசங்க கிட்ட சண்டை போறதே உனக்கு ஒரு வேலையா வச்சுருக்கல நீ. நான் தான் கிட்ட சண்டை போறேன். நீ பசங்க எத்தனை ஸ்கூல்ல உள்ளேன்னா அவங்க அப்பா கூட போயிடுச்சு. அவங்க அப்பா எத்தனை ஸ்கூல்ல ஒரு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை தெரியல? உன்ன கிளம்பி வீட்டை நான் வந்தா சொன்னேன். கிளம்பிட்டேன். அதுக்குள்ள சிலிண்டர் காலையை போச்சா? புக் வேற பண்ணி வச்சு நேற்று எம்பி சிலிண்டர் எடுத்து வெளியில வச்சு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்டேன். அப்ப என்னதான் சமையல் செய்றீங்கன்னு தெரியல. அப்பப்போ சிலிண்டர் காலையை போகுது. நான் பார்க்கும்போது அடுப்புல தான் சமைக்கிறீங்க. இந்த சிலிண்டர் எப்போ பற்ற வைக்கிறீங்கன்னு தெரியல. அப்பப்போ மாசம் உங்களுக்கு எப்படி சிலிண்டர் காலியாகுது? அதான் எனக்கும் தெரியல. சிலிண்டர் திருட யாருன்னா இருக்கிறாங்களா? சிலிண்டர் திருடின்னு போயிடுறாங்களா? அதுக்குள்ள இருந்து கேஸ் என்னன்னு தெரியல. பார்க்கும்போதெல்லாம் அடுப்பும் கையமா தான் இருப்பேன். கூட ஃபுல்லா புகை போட்டுன்னு இருப்பேன். எதுக்கு சிலிண்டர் காலியாகுதுன்னு தெரியல உனக்கு. சரி வாப்பா. மகா மணி வீட்டை சும்மா தான் இருக்காங்க. அவனை கூட்டு வர வேண்டியதானே? ஏடி அவளுக்கு எங்க சும்மா இருக்கிறாளுங்க? சின்னவளுக்கு எக்ஸாம் இருக்கா, படிக்க தேவையா? அவளை எடுத்து வீட்டு விட சுத்தி நிக்க சொல்றியா? எக்ஸாம் நடக்குதா? லீவ் தான் சொன்னாவ. சித்தி எனக்கு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு. நான் வரேன்னு சொன்னா அம்மா தான் வேணா நீ வீட்லயே இருந்து படி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போயிட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துட போறோம். அதுல என்ன உனக்கு பண்ணி போதே? வேணா அவ வீட்லயே உட்காந்து படிக்கட்டும். நானும் வரேன் சித்தி. குழந்தை வரேன்னு ஆசைப்படுது. இட்டுன்னு வா. ஏடி அவளை இட்டுன்னு வந்துட்டா மகா அவளை தனியா வீட்டுல இருப்பா. பொம்பளை பொண்ணு அவளை தனியா விட்டு வர முடியாது. உன்னை யார் மகா விட்டுட்டு வர சொன்னேன்? மகா கூட்டுங்க வா. நான் வரலப்பா. கேட்டுக்கோ வரலையா? ஏன் மகா வரல? ஐயோ அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. நான் வரலப்பா. பாட்டி எனக்கு ஒரு கை பாக்குறதே உறுதி தான். நானும் போயிருக்கேன். நீ பயப்படாத பாட்டியா பார்த்தேன். அங்க வந்து சண்டை கிட்ட போற வேலை வச்சுக்கினா அவ்வளவுதான். நீ இங்க பாரு, நானும் சண்டைக்கு போக மாட்டேன். அதுவும் சண்டைக்கு வந்து கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். பாரு அங்க உன் நாத்தனார் வாழுதுன்றது ஒரு பயம் இருக்கட்டும் உனக்கு. அதுக்காக அது இஷ்டத்துக்கு பேசினே இருக்கா பார்த்துட்டு இருப்பாங்களா? நான் ஒன்னும் அவங்களோட மருமக கிடையாது. அடங்கி போறதுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிருக்குது. வீட்டுக்கார காலையில இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கான். புரியுதா? இப்போ வந்து வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். நீ பாத்துக்கங்க கொஞ்சம் வாயாடாம சொல்லிட்டு போயிருக்கான். நீ சண்டை போடாம இருக்கிறது உனக்கு நல்லது. அந்த நாட்டை இவ்வளவு வேலை பார்த்துட்டு போயிருக்கானே. வரட்டேன். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து மடமடமடன் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துங்க. அது முறுக்கு ஓட்டடை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு இந்த பசங்க ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு என்ன எப்படி ஓடி வந்திருக்கேன். காலையில் டிஃபன் கூட சாப்பிடல. நான் சாப்பிட்டேன் கூட எனக்கு கேட்கறது யாரும் ஆள் கிடையாது. இப்படி ஓடி வச்சுருக்கேன். நட்டை சொல்லிட்டு போயிருக்கேன். அவள் சண்டை போடாம பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீ வரட்ட விட்டுட்டு ஏன்டி சாப்பிடல? சாப்பிடி வேணாக்கா, டைம் ஆச்சு. 2 இட்லி போட்டு வாயில போட்டுக்கா. சாப்பிடாம ஒரு வியாம இங்கே போட்டு வந்துட்டு என்ன பண்றது? அதுதான் ஒரு ரத்த பசங்க வேணும்ன்றது. நீ அதை என்ன கேட்டியா சாப்பிட சொல்லிட்டு? என் மாமியார் உனக்கு கேட்டிருப்பாங்களே? கேட்டாங்க தான். நான் ஒரு வீரப்பெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன். என்ன மணி வேற ஆகுது. பஸ் விட போறேன்னு மட்டும் நான் தெரியுது. ஆட்டோல தான் போறோம். இந்த பசங்க வருதுங்களா இல்லையா? சித்தி நான் வரேன் சித்தி. வேற ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு. என்ன ஒன்று வரத்தவல அப்படி சொல்லுங்கம்மா. யாரா அப்படி இருக்குன்னு தெரியலையா? கேட்டா முடிச்சுதா? எனக்கு கேட்டா முடிச்சுருந்தா அலையுது. சிலிண்டர் வேலை புக் பண்ணிருக்கா. சிலிண்டர் வச்சு யார் வாங்குது? 2 பேர் வந்துட்டாங்கண்ணா கூட வீட்லயே. நீ என்னைக்கு யார் சொல்ற பத்தி கேட்டிருக்க? சரி வா, இட்லி சாப்பிட்டுக்கலாம்னா. நீ சாப்பிட்டே இல்லையா? நான் கூட டைம் ஆச்சு. இன்னும் சாப்பிடலடி. ஓ நீ சாப்பிடல, அதனால தான் நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்ன. கிட்ட போற சொல்லிட்டு நீ சாப்பிட்டியா எனக்கு கேட்டியா? அடுத்த இலைக்கு பாயசம் கேட்கறதுன்றது. சரி 2 நிமிஷம் சாப்பிட்டு கிளம்பிடலாம். சரி மகா கொஞ்சம் 2 இட்லி வச்சு எடுத்து கூட அம்மாக்கா சித்திக்கா. அது எடுத்துட்டு வரமா பாரு. மகா சொன்ன உடனே எப்படி ஓடி போற வேலை செய்யறதுக்கு. நீங்க எங்கிட்ட சொல்லிருந்தா நான் கூட தான் ஓடி போய் செஞ்சிருப்பேன். யாருமா நீயாமா? சரி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா. மகா குடிக்க அப்படியே தண்ணி எடுத்துன்னு வாடி. சொல்லல சோம்பேறி இந்த மாதிரி வேலை செய்யும். அவதான் கிச்சன் உள்ள போய் கல்ல எடுத்துன்னு வருவா. அப்படியே இந்த சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் சொல்லுவாங்க பாத்தியா? அந்த சோம்பேறி நீ தான். நீ அடி நின்று உட்காரி டைம் ஆனதான். ஆனா ஆட்டோக்கு நீ தான் காசு தர. பஸ் நம்ம கிளம்பத்துக்குள்ள போகுது. ஆட்டோக்கு நீ தான் காசு தரணும். தரேன். உனக்கு துணையா வரது பார்த்தாதானே ஆட்டோக்கு வேற காசு தரணும். இங்க வீட்டுல
உட்காரத்துக்கு இடம் இல்லை சிலிண்டர் தூக்கி வந்து எதுக்கு வச்சிருக்கீங்க நான் ஒழுங்கா தூக்கின்னு போய் இருந்தேன் நான் தூக்கின்னு போய் வைக்கிற சொல்லிட்டு அது பெரியவதா தூக்கி வந்து வச்சிருக்கேன் அது எதுவுமே தென்னை மேலே வைக்கணும் வேலை செஞ்சாங்கன்னா மூசா செய்யுதுங்களா வேலை செய்யற பிள்ளைங்க சும்மா திட்டினே இருப்போம் உட்காரு எப்ப பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ புக் எடுத்து படிப்போ படிக்கிறம்மா ஏடி அப்புறம் வந்து உன் நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா வரேன் சொல்லிட்டியா அதெல்லாம் என் மாமியார் சொல்லிட்டாங்க நேற்று ஏம்மா நானும் வரேம்மா உன்னை புக்கை எடுத்து படி உள்ள போன்னு சொன்னா இங்க உட்காந்து இருக்கியா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கிறமா இவ்வளோ படிச்சு தான் இருந்தேன் படி படி படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு தெரியாத படிக்கிறதுக்கா ஆமா ஆமா உங்களுக்கே தெரியும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம கிளம்பிட போறோம் சாப்பிட்டியாவனே சாப்பிட்டு சித்தி ஏமா நம்ம அத்தை வீட்டுக்கு எப்பமா போறோம் அது வரை போனோம்ல ஆனா போலாமா வேணாமா யோசிச்சுருக்கேன் ஏமா ஏன் அப்படி சொல்ற இப்போ நான் போலன்னு வச்சுக்க என் வீட்டுக்கார போவான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற மாமா தானே எப்படி போவார் நீ போலனா ரொம்ப சந்தோஷம் இனிமே போவாது அப்படின்னு சொல்லிடுவாரு அவர்லாம் எத்தனை போக மாட்டேன் அப்படியே சொல்ற ஆமாம்மா அப்பாலாம் எடுத்துன்னு போக மாட்டாரு ஏற்கனவே அத்தை மேல கோவமா இருக்கிறாரு அவர் எதுவுமே கொடுக்குறாரு உங்களுக்கு சரி அப்ப நாளைக்கு எதுவுமே கொடுத்துடலாம் சுட்டு ரெடியா தானே இருக்குது அம்மா ரெடியா தானே இருக்குது அப்போ நீங்க வந்து இந்த அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் அந்த மத்த வீட்டுக்கு போலாமா ஊர் சுத்த இருந்தா முதல் நம்பரை கிளம்புற பத்தியா நீலாம் எங்கேயுமே வரக்கூடாது வீட்டுல தான் இருக்கணும் புரியுதா நானும் சித்தி மட்டும் போயிட்டு வரோம் ஏம்மா சதீஷோட அத்தை வீட்டுக்கு தான் என்ன வரக்கூடாது சொல்லிட்டீங்க நம்ம அத்தை வீட்டுக்கும் நான் வரக்கூடாதா இது என்னம்மா இது ரொம்ப அநியாயம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போனா தானே சொந்தம்லாம் பெருகும் சொந்தம்லாம் வளரும் ஒன்றும் பெருக தேவை ஒன்றும் வளர தேவை உனக்கு முக்கியமான வேலை தேவை படிக்கிற வேலை எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் வரக்கூடாது லீவ் விடுவாங்க பத்தி அப்பதான் வரணும் இங்கே இருந்தாலும் ஐயா லீவ் தான் விட்டுருக்காங்களா படிக்கிறதுக்கு கூட்டுன்னு வையன் நீ வர சும்மாடி என்ன படிக்கிறது ரொம்ப அழகு ஏக்கா ஏன் அப்படி பண்ற பிள்ளைங்களா சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போதுங்க எல்கேஜி யூகேஜி 12வது காலேஜ் அப்படி இப்படின்னு 15 16 17 வருஷம் அதுங்க வாழ்க்கை ஸ்கூல்லயே கழிஞ்சு போகுது படிக்கிறதுலயே அதுக்கப்புறமா வேலைக்கு போயிடுதுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி போகுது அதுங்க எப்பதான் லைஃப் என்ஜாய் பண்றது சொல்லு நம்மளாம் சின்ன வயசுல எவ்வளவு ஜாலியா இருந்தோம் லீவுக்குலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போய் ஜாலியாக தானே இருந்தோம் பசங்களை மட்டும் எதுக்கு விம்சம் பண்ற நீ ஏன் இவ்வளவு பேசுறியா சதீஷ் சஞ்சய் கூட்டு வர வேண்டியது நீ எதுக்கு ஸ்கூல் காமிச்சா அச்சோ நான் மாட்டேங்கிறேன் அது வந்து சதீஷ் சஞ்சய் வந்து சின்ன பசங்க அமக்கலம் பண்ணுங்க சும்மாவே இருக்காதுங்க அதனால தான் வந்து நான் அதுங்க ஸ்கூல் போக சொன்னேன் வாணி மகள பெரிய பசங்க தானே அப்படி சொல்லுங்க சித்தி வேணா பெரிய பசங்களா ஆயிடுச்சு எங்கெல்லாம் கூட்டு போக கூடாது முக்கியமான ஃபங்க்ஷன் இப்போ சீமந்தம் எப்படி இருந்தாலும் வைப்பல ஆமா கேட்கல இந்த சீமந்தம் எப்போ வைக்க போறீங்க எப்போ வைக்க போறாங்க இப்படி கேட்டு சொல்லிட்டாரு சீமந்தம் எப்படி இருந்தாலும் இப்போ வைக்க போறீங்க அப்போ வருவாங்களே அந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும் சும்மாலாம் யார் வீட்டுக்கு போக கூடாது அந்த நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது என்ன மதிப்பு என்ன மரியாதையோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சரி மாமி ரெடியா தான் இருக்காங்க இந்தாங்க சித்தி இது என்னடி இது இட்லி சொன்னீங்க பரோட்டா எத்தனை வந்து நினைக்கீங்க எப்போ செஞ்சீங்க பரோட்டா செய்ய தெரியுமா உங்களுக்கு சரி நைட்டே மாமா வாங்கி பரோட்டா நிறைய வேணாம் தர சாப்பிட முடியல அதனால எடுத்து வச்சிருந்தேன் சுட வச்சு எடுத்துன்னு வரோம் குழம்பு நைட்டு வாங்கி குழம்பு சுட வச்சு வந்துருக்கீங்க ஐயோ சால் நல்லா நைட்டு வச்சது கிடையாது இப்போ காலையில் அம்மா வச்ச சாம்பார் அது அதானே பார்த்தேன் ஏன்டி அவ்வளோ இட்லி வச்சிருந்தா தானே பரோட்டா நீங்கள் மதியம் சாப்பிட்டுருப்பீங்களா மதியம் வரைக்கும் நல்லா இருக்குமா சுட வச்சு வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் கேட்டுக்கோ எவ்வளோ பாசம் பற்றி தங்கச்சி மேலே தங்கச்சிக்கு இட்லி தந்து கொடுக்கத்தானே கேட்டு இருப்பேன் இல்லடி காலையில் பரோட்டா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல அதான் கேட்குறேன் உக்கர்லாம் எனக்கும் தெரியும் ஐயோ இந்தாங்க சித்தி சாப்பிடுங்க சித்தி என் பொண்ணு எவ்வளவு பாசமா எடுத்து வந்து எனக்கு கொடுக்குது பத்தியா உனக்கு அந்த பாசம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது உனக்கு சின்ன வயசுல என் மேல பாசமே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்றதுக்கு பரோட்டா எடுத்து வந்தியா இல்லம்மா ஒரு அம்மா நல்லா மாட்டினாங்க இட்லி எத்தனை சொன்னா சொல்ற பிரச்சனை என்ன கேட்கையா போ எனக்கு இட்லி வச்சதுனா போ என் அம்மாக்கு பரோட்டா வச்சிருந்தாருதானே நாங்கெல்லாம் காலை பரோட்டா தான் சாப்பிட்டோம் மீதி அம்மாக்கு எடுத்து வச்ச பரோட்டா தான் இது ஓஹோ அதான் கோவம் வருது பகுதி மூக்கு மேல அதெல்லாம் ஒண்ணு இல்லை ரொம்ப சாப்பிடு மணியாவது சிரிப்பா பண்ணல நீ எதுக்கு நிக்கிற மணியாவது ஓடு இட்லி எத்தனை ஓடு எடுத்துட்டு வரமா ஒருத்தி உட்காந்துருப்பா கூட மாட்டா ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டா போ ரொம்ப ஓவரா சீன் போடாத போ நீ வேலைக்கு போயிட்டுனா வீட்டில் இருக்க வேலை நான் தான் செய்யணும் வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லா வேலையும் செய்யி நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இருக்குது உனக்கு கச்சேரி கல்ல கட்டு தடி ஏமா இவன் என்ன அடி வாங்க போறாமா மகா சும்மா இருக்க மாட்டியா நீ ஜாலியா கார்லயே வேலைக்கு போகும் போ ஓவரா மினுக்காத என்ன கார்ல வேலைக்கு போறோம் எதோ சொல்றாங்க என்னன்னு தெரியல அது வரை கேட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்புறம் இன்னைக்கு நான் வசந்தி வீட்டுக்கு போன மாதிரி தான் பஸ்ல போய் கேட்கலாம் பரவாயில்ல பரோட்டா எல்லாம் சாஃப்டா தான் இருக்கு மாமா மண் பரோட்டா வேணாந்தரா அது என்ன பரோட்டான்னு தெரியல நல்லா சாஃப்டா இருக்குல்ல நம்ம வீட்டுல செஞ்சலாம் இந்த மாதிரி வர மாட்டதுல பாறாங்கல் மாதிரி வருது வாயில வச்சா கடிக்க முடியல இன்னும் கல்லு மாதிரி இருக்குது இவங்க எப்படி கடையில எப்படி சாஃப்டா செய்யறாங்கன்னு தெரியல போய் ஒரு நாள் நின்று பார்க்கணும் எப்படி செய்யறாங்க என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு அது என்னடி நல்லா போட்டு அடி அடிக்கிறாங்க அப்புறம் மாவுல ஊற வைக்கிறாங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரி ஊற வைக்கிறோமா அதனால நமக்கு சாஃப்டா வர மாட்டேங்குது ஒரு நாளைக்கு நைட்டு மாவு பசஞ்சு வச்சு காலைல செஞ்சு பார்க்கணும் எப்படி வருதுன்னு அடிப்பாவி பரோட்டாக்கு மாவு 8 மணி நேரம் ஊற வைக்க கூடாது கெட்டு போயிடும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும் எங்க தூது செய்யறோம் எங்க 1 மணி நேரத்துல ஊற வைக்க டைம் இருக்குது பரோட்டா சாஃப்டா வேணும் மாவுலாம் அவனால ஊற வச்சா நல்லா இருக்கும் இந்த நிறைய எண்ணெய் வேற ஊத்துறாங்க அதுக்கு நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தோமா கடையில வாங்கணுமா சாப்பிட்டோமா விட்டுணும் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஏமா உங்களுக்கு எத்தனை இட்லி வைக்க 2 வைக்க 3 வைக்கவா முதல்ல 2 வச்சு எத்தனை அதுக்கப்புறமா ஒரு 4 வச்சு கொடு ஏடி நானும் அவ்வளோ சாப்பிட்றாடி நீ எவ்வளோ சாப்பிடுன்னு எனக்கு தெரியாதா ஆள் நல்லா பல்கா இருக்கும் போதே எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளோ சாப்பிடுன்னு நீ நானும் கொஞ்சம் தானே சாப்பிட்றேன் இப்போ டயட்ல இருக்கேன்டி டயட்டா இது சிரிக்கிற பண்ணி நான் கூட எத்தனை நாள் டயட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வேலைக்கு ஆகல விட்டுட்டேன் அதனால தான் தினமும் இப்போ காலையில் வாக்கிங் போயிருக்கேன் ஏடி கழுத வாக்கிங் போய் ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் உனக்கு தெரியாதா நானும் சரி தினமும் காலையில் வாக்கிங் போறேன் இருமா என்கிட்ட ஒரு நாள் கூட நீ சொல்லவே இல்லையே உனக்கு தெரியும் தான் நினைச்சிருக்கேன் என்கிட்ட நீ எப்போ சொன்ன சொல்லி நானும் வந்திருப்பேன் கூட நான் 1 மாசத்துக்கு மேலே போயிட்டு இருக்கேன் தெரியுமா 2 கிலோமீட்டர் நடக்கும் தினமும் பரவாயில்ல
இல்லையே ஐயர்மா ஒண்டியா வாழறியா என்கிட்ட சொன்னா நானும் வந்திருப்பல சரி இப்ப என்ன போச்சே நாள்ல இருந்து வா எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரா அல்ல 5 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 6 மணிக்கெல்லாம் வந்துடும் வீட்டுக்கு 1 hour ஆகுதா காலையிலேருந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும் சாமி தெளிச்சு கோலம் வைக்கணும் அதுக்கப்புறமா சாமான் திறக்கணும் பால் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும் இங்க பாரு நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் வர முடியாது வாக்கிங் போயிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சு செஞ்சுக்கோ புரியுதா வாக்கிங் தான் முதல் முக்கியம் அதுக்கப்புறமா வீட்டு வேலை வந்து செய்யி வாசல் பெருக்கி கோலம் வைக்காம கூட எப்படி வாக்கிங் வரது அதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும் நான் உனக்கு சொல்றேன் பாரு உனக்குலாம் வாக்கிங்லாம் எதுவுமே தேவை கிடையாது வீட்டில் இருக்க வேலையை பாரு அதுவும் உனக்கு பெரிய ஒர்க் அவுட் தான் வீட்டில் இரு ஏன் இப்படி சொல்ற என் வீட்டு வேலை செஞ்சுட்டு வர முடியாது நான் வரேன் பாரு காலையில நாளைக்கு இப்போ நான் காலையில் எழுந்து சதீஷை கூட்டுன்னு பால் வாங்கின சொல்லிட்டு அப்படியே தூக்குச்சட்டி எடுத்து அப்படியே ஊரை சுற்றி 2 கிலோமீட்டர் போயிட்டு சுற்றிட்டு வரேன் நான் புரியுதா எனக்கு மாமியார் வீட்டில் வேலை செஞ்சுருக்கோம் நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூல் கிளப்போது அந்த வேலையை செய்து நான் பார்த்து நான் உனக்கு வீட்டில் வேலை செஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா எல்லா வேலையும் நீ செய்ய போகிறேன் உங்களுக்கு எதுக்கு தனியாக வாக்கிங்க வீட்டில் இருக்க வேலையை பாருங்களா வராத நான் போகிறத விட கெட்டு போடுது ஏன்டி எப்படி பேசுகிறான்னு கேட்டியா நாளைக்கு நம்ம 2 பேரும் போகிறோம் புரியுதா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறேன் 5 மணிக்கெலாம் கிளம்புறோம் ஏம்மா நானும் வரணுமா என்னடி இப்படி கேட்குற சதீஷ்லாம் வாக்கிங் போகிறாண்டி அவங்க அம்மா கூட 1 மாசமா நீ என்னடி இது மாதிரி பேசுகிற இப்போல்லாம் ஒரே குளிர மழையாக இருக்குது எப்படி போகிறது வாக்கிங்களா நம்ம அப்புறமா வெயில் காலமாக போகலாம் உங்களெல்லாம் வச்சு வேலைக்கு ஆகுது நான் மட்டும் தனியாக போயிட்டேன் போங்க போங்க அங்கே மழை பெஞ்சு தண்ணி நிற்குது சேர்த்துறதா வழி குழம்ப போறீங்க எப்படி வாய் வைக்கிறப்ப நீ ஒன்றும் வரத நமக்காக கூட்டின்னு போகிறேன் பாரி உனக்கு முன்னாடி நமக்காக கூட்டின்னு நான் போயிட்டு வரனா இல்லையா பாரி வாக்கிங்க போ யார் வரான்னு சொன்னதே போ